கட்டுரை தொழிலாளர் இயக்கம் தற்கால நிலைமை. தற்காலம் நமது நாட்டிலுள்ள தொழிலாளர் இயக்கங்கள் என்று சொல்லப்பட்டவைகள் எடுப்பார் கைக்குழந்தைகள் போல் தங்களுக்கென எவ்வித சக்தியும் இல்லாமலும் தங்களுக்கு தேவை என்னதென்று கூட அறிய முடியாமலும் தாங்களே தங்கள் சங்கத்தை நடத்திக் கொள்ள சக்தியற்றவர்களாகவும் இருந்து கொண்டிருப்பதும் அல்லாமல் சுயநலத்துக்காகவும் வயிற்றுப் பிழைப்புக்காகவும் அரசியலில் சம்பந்தப்பட்டு அரசியல் பெயரைச் சொல்லிக் கொண்டு வாழும் சில பொறுப்பற்றவர்கள் தொழிலாளர்களில் வாயாடிகளாகவும் செல்வாக்குற்றவர்களாகவும் இருப்பவர்களே பணம் கொடுத்தோ உதவி செய்தோ அவர்கள் மூலமாய் தங்களை தொழிலாளர்களுக்கு தலைவர்கள் ஆகும்படி செய்து அதன் மூலமாய் தலைமை பெற்ற சில சுயநலக்காரர்களை தங்களுக்கு தலைவர்களாக வைத்துக் கொண்டு அவர்கள் சொல்லுகிறபடி ஆடவும் ஒருவரை அடியென்றால் அடிக்கவும் திட்டும்படி சொன்னால் திட்டவும் இம்மாதிரியான காரியங்களைச் செய்து கொண்டு அவர்களின் கையாளுகள் போல் இருந்து அந்நியரின் நன்மைக்காக தங்கள் சங்கங்களை விட்டுக் கொடுக்கும்படியான நிலைமையில் இருந்து வருகிறது. இவ்விதமான நிலைமையில் உள்ள சங்கங்கள் நாட்டிற்காவது தொழிலாளர்களுக்காவது என்ன நன்மையை கொடுக்க முடியும்? உண்மையாகவே நம் நாட்டு தொழிலாளர்களுக்கு தங்களுக்குள்ளாகவே ஒரு தலைவரை ஏற்படுத்திக் கொண்டு தங்கள் நன்மைக்கு உழைக்க தங்களுக்கு சக்தி இல்லையானால் அரசியலில் தங்களை விளம்பரப்படுத்திக் கொண்டு வாழும் பொறுப்பற்றவர்களும் சுயநலக்காரர்களுமான அரசியல் தலைவர்களை விட பிராமண தலைவர்களை விட அவர்கள் சொற்படி ஆடும் தலைவர்களை விட இத்தொழிலாளர்களின் உண்மையான முதலாளிமார்களே மேலானவர்கள் என்று சொல்ல வேண்டியிருக்கிறது. ஏனெனில் அரசியல் தலைவர்கள் என்போர் தொழிலாளர்களுக்கு தாங்கள் தலைவர்களாய் இருக்கிறோம் என்கிற பெருமையினாலும் அவர்களிடம் தங்களுக்கு செல்வாக்கு இருப்பதாய் பிறர் நம்பும்படி செய்து கொள்வதாலும் முதலாளிகளை விரட்டி தங்கள் சொந்த நன்மை பெறுவதும் தங்கள் பிள்ளை குட்டிகளுக்கும் இனத்தார்களுக்கும் முதலாளிகள் தயவு பெற்று உத்தியோகங்கள் சம்பாதித்துக் கொடுப்பதும் தங்கள் தேர்தல் காலங்களில் ஓட்டுகள் பெறவும் தங்களுக்கு வேண்டிய வேறு அபேட்சகர்களுக்கும் ஓட்டு வாங்கிக் கொடுக்க பிரதி பிரயோஜனம் பெறுவதுமான காரியங்களுக்காகவே பிரயத்தனப்பட்டு தொழிலாளர் தலைவர்கள் ஆகிறார்களே அல்லாமல் உண்மையில் அரசியல் தலைவர்களும் பிராமண தலைவர்களும் தொழிலாளர் தலைவர்கள் ஆகுவதற்கு எவ்வித யோக்கியதை உடையவர்களுமல்ல நம்பிக்கையுடையவர்களுமல்ல என்பதே நம்முடைய அபிப்பிராயம். அல்லாமலும் முதலாளிமார்கள் தொழிலாளர்களுக்கு ஏதாவது நன்மையோ தீமையோ செய்ய வேண்டுமானால் இம்மாதிரி தலைவர்களுக்கு வேறே பல மாதிரி லஞ்சம் கொடுக்க வேண்டி வருகிறது. எது நன்மை எது தீமை என்று அறிய முடியாத பாமர தொழிலாளிகள் தங்களுக்குள்ளேயே ஒரு தலைவரை எடுத்துக்கொள்ள யோக்கியதையும் ஆசாமியும் இல்லையானால் அவ்வித யோக்கியதை வரும் வரை தங்களுக்கு சங்கம் வேண்டாம் என்றிருப்பதே நலம் என்று கூட சொல்லலாம். அப்படிக்கில்லாமல் கண்டிப்பாய் தங்களுக்கு ஒரு சங்கம் இருந்துதான் தீர வேண்டும் என்கிற பைத்தியம் இருக்குமானால் இவ்வித அரசியல் தலைவர்களை விட முதலாளிகள் தலைமை அதிக மோசமானதல்ல என்பதே நமது அபிப்பிராயம். அரசியல் தலைவர்கள் நமது தொழிலாளர்களை உபயோகப்படுத்திக் கொள்ளுவதை பல தடவைகளில் நாம் நேரிலேயே பார்த்திருக்கிறோம். உதாரணமாக கொஞ்ச காலத்துக்கு முன்பு கோகலே ஹால், சௌந்தர்ய மஹால், மகாஜனசபை முதலிய பல இடங்களில் நடந்த அரசியல் சம்பந்தமான கூட்டங்களின் தீர்மானங்களுக்கும் தேர்தல்களுக்கும் தொழிலாளர்களின் ஓட்டு பெற்று வெற்றி பெறுவதற்காக தொழிலாளர்களிலேயே சில தரகர்களும் அரசியல்காரர்களில் சில தலைவர்கள் என்போர்களும் முறையே பணம் வாங்கிக் கொண்டும் பணம் செலவு செய்தும் ஓட்டு சம்பாதித்து கொடுத்ததும் பெற்றதும் நேரில் அறிவோம். அல்லாமலும் சமீப காலத்தில் நடந்த காங்கிரஸ் பெயரைச் சொல்லிக் கொண்டு பிராமணரல்லாதார் கட்சி தேர்தல்களுக்கும் தொழிலாளர் தரகர்களும் தலைவர்களும் முறையே 200-300 பணம் பெற்றும் சுயநலத்தை கோரியும் பிராமணர்களுக்கும் பிராமணர்கள் கட்சிக்கும் தொழிலாளர்களின் ஓட்டுகளை சேகரித்துக் கொடுத்ததை கேட்டு அறிவோம். இந்நிலையில் உள்ள நமது தொழிலாளர் சகோதரர்களுக்கு சங்கம் இருந்து என்ன பிரயோஜனம்? சங்கம் இல்லாமல் இருந்தாலாவது ஓட்டு கொடுப்பதன் பலன் தங்களுக்கு நேரே வந்தாலும் வரலாம். இம்மாதிரி தலைவர்களைக் கொண்ட சங்கம் இருக்கிற காரணத்தால் வேறொருவர் சுயநலத்துக்கு இரண்டுமறியாத தொழிலாளர்கள் தங்களது ஓட்டுகளை வீணாய் உபயோகிக்க நேரிடுவதும் இதன் கிரயத்தை மற்றவர்கள் அனுபவிக்க நேரிடுகிறதுமாய் முடிகிறது. இப்பொழுது கூட சில அரசியல் தலைவர் என்போர்களும் தொழிலாளர் தரகர்களும் தொழிலாளர்களிடம் கவலையும் அன்பும் இருப்பது போல் காட்டுவதும் அவர்களுக்கு தாங்கள் பாடுபடுகிறவர்கள் போல பாசாங்கு செய்வதும் உஷார் என்று சொல்லுவதும் விஷமிகள் சூழ்ச்சியில் சிக்காதீர்கள், பழைய சங்கத்தை காப்பாற்றுங்கள் என்று சொல்லுவதும் பக்கத்தில் வரப்போகும் தேர்தல்களுக்கு ஓட்டு சேகரிக்கவும் பணம் சம்பாதிக்கவும் கருத்து கொண்டுதான் என்பதாக நாம் கோபுரத்தின் மேலிருந்து கூவுவோம். அல்லாமலும் இப்பொழுது
தொழிலாளர்களுக்கு தலைவர்களாய் இருக்கிறவர்கள் எல்லோரும் ஏதாவது ஒரு விதத்தில் முதலாளிகளாய்த்தான் இருக்கிறார்கள். ஒவ்வொரு தலைவர்கள் என்போர்களும் அநேகமாய் தங்களிடம் 500 100 50 30 20 கணக்கான தொழிலாளர்களை வைத்து வேலை வாங்குகிற முதலாளிகளும் அவர்கள் உழைப்பில் வாழுகிறவர்களுமாய் இருக்கிறார்களே தவிர உண்மையில் தொழிலாளர்களுக்கு அனுகூலமாய் இருக்க வேண்டியவர்களாய் இல்லை. விவசாய சங்கத்துக்கு வியாபாரிகள் தலைவர்களாய் இருப்பது போலவும், பிராமணரல்லாதார்களுக்கு பிராமணர்கள் மதகுருவாய் இருப்பது போலவும், இந்தியாவை ஐரோப்பா ஆளுவது போலவும், நமது தொழிலாளிகளுக்கு அரசியல் தலைவர்கள் என்று சொல்லும்படியானவர்கள் தலைவர்களாய் இருக்கிறார்கள் என்று சொல்லுவது கொஞ்சமும் குற்றமாகாது. அரசியல் தலைவர்களான கசாப்பு கடைக்காரன் மூலமாய் நமது தொழிலாளிகள் முதலாளிகளுக்கு உணவாவதை விட நேரிலேயே போய்விட்டால், ஒரு சமயம் இல்லாவிட்டாலும் ஒரு சமயத்தில் முதலாளிகளுக்கு ஈவு இரக்கம் உண்டானாலும் உண்டாகலாம். அல்லாமலும் அரசியல் தலைவர்கள் தங்கள் நன்மைக்காக ஏற்படுத்திக் கொண்டிருக்கும் பல அரசியல் கட்சிகளை தொழிலாளர் சங்கங்களுக்குள் நுழைய வைத்து, அதன் காரணமாய் தொழிலாளர் சங்கங்களுக்குள்ளும் கட்சிகளை உண்டு பண்ணி அனாவசியமாய் பொதுஜனங்களிடத்திலும் முதலாளிமார்களிடத்திலும் வீண் வெறுப்புகளையும் துவேஷத்தையும் உண்டாக்கி தொழிலாளர்களை கஷ்டத்துக்கு உள்ளாக்குகிறார்கள். தொழிலாளர்களுக்கு வேலை செய்வதற்கும் தற்கால அரசியல் கட்சிகளுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? மகாத்மா கொள்கையைப் போல் தொழிலாளர் நன்மையே தேச விடுதலை என்கிற கொள்கையுடையது அரசியல் கட்சிகளாயிருந்தால் அது நமது தொழிலாளர் சங்கத்தில் பிரவேசிப்பதைப் பற்றி நமக்கு கவலையில்லை. அப்படிக்கில்லாமல் தொழிலாளர்கள் ஓட்டு பெற்று உத்தியோகமும் பதவியும் பணமும் சம்பாதிப்பதற்காய் ஏற்படுத்திக் கொண்டிருக்கும் சுயராஜ்ய கட்சி முதலிய பல அரசியல் கட்சிகளும் அவற்றின் தத்துவங்களை ஒத்துக்கொண்டிருக்கும் காங்கிரஸ் முதலியவைகளும் தொழிலாளர்களுக்கு என்ன நன்மை செய்யக்கூடும்? உண்மையிலேயே தொழிலாளர் தரகர்களுக்கு எந்த கட்சியார் அதிகம் பணம் கொடுக்கிறார்களோ அந்த கட்சியில் தொழிலாளர்கள் சேருகிறதாய் இருக்கிறதேயல்லாமல் கட்சியின் தத்துவத்தை அறிந்து சேருவதாயில்லை. பிராமணர்களிடம் பணம் வாங்கிக் கொண்ட தொழிலாளர்களால் வசவு கேட்கும் ஜஸ்டிஸ் கட்சி கூட தொழிலாளர்கள் தங்கள் வகுப்பார்கள் என்கிற காரணத்தினால் தொழிலாளர்களுக்கு பல நன்மைகள் செய்திருக்கிறதை நாம் கேட்டிருக்கிறோம். அதாவது, சென்னையில் சில வருஷங்களுக்கு முன் ஏற்பட்ட தொழிலாளர் வேலைநிறுத்தங்களில் சில பிராமண தலைவர்கள் தொழிலாளர் சங்கத்தை கைவிட்டுவிட்ட போதும், சில பிராமணர்கள் சர்க்கார் தயவுக்கு ஆசைப்பட்டு தங்கள் உத்தியோகத்தை கொடுமையாய் நடத்தி தொழிலாளர்களை இம்சித்து பிரமோஷன் பெற்ற காலத்திலும் ஸ்ரீமான் ச.பி. தியாகராஜ செட்டியாரும் அவருடைய கட்சி மந்திரிகளும்தான் தொழிலாளர்களையும் சில தொழிலாளர் தலைவர்களையும் நாடுகடத்த ஒட்டாமலும் சுட்டுக்கொள்ள முடியாமலும் காப்பாற்றியிருக்கிறார்கள். இந்த ரகசியங்கள் தொழிலாளர்களின் இரண்டொரு உண்மை தலைவர்கள் இன்னமும் மறவாமல் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். பழைய கதைகள் வேண்டாமென்று வைத்துக் கொள்வதானாலும் இப்பொழுதும் தொழிலாளர்களுக்கு தலைவர்களாயிருக்கும் இவ்வரசியல் தலைவர்கள் தொழிலாளிகளிடம் உண்மையான அன்பு இருக்குமேயானால் சென்னை நாகை கோவை முதலிய இடங்களில் தங்கள் கட்சிக்காக நிறுத்தப் போகும் சட்டசபை ஸ்தானங்களுக்கு தொழிலாளர்களிலேயே சில பிரதிநிதிகளை ஏன் நிறுத்தக்கூடாது? தொழிலாளர்களில் சட்டசபையில் நிறுத்தக்கூடிய யோக்கியதை உள்ளவர்கள் இல்லை என்று சொல்வார்களா? சென்னையிலும் நாகையிலும் கோவையிலும் இத்தலைவர்களின் உபதேசத்தால் வேலைகளை போக்கடிக்கப்பட்டு பிழைப்புக்கு கூட கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் யோக்கியமும் அந்தஸ்தும் அறிவும் ஆற்றலும் உடைய பல தொழிலாளர்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்களில் சிலரை ஏன் நிறுத்தக்கூடாது? பஞ்சமர் தீண்டாதவர் என்று சொல்லக்கூடிய கூட்டங்களில் இருந்து கூட நமது சர்க்காரார் சிலரை சட்டசபைக்கு நியமித்ததின் பலனாய் அவர்களால் அந்த வகுப்புகளுக்கு இப்போது எவ்வளவு நன்மை ஏற்பட்டிருக்கிறது. அல்லாமலும் நிர்வாக மெம்பர் வேலை கொடுத்தாலும் மந்திரி வேலை கொடுத்தாலும் பார்க்க தகுந்தவர்களாய் இருக்கிறார்கள். அல்லாமலும் இப்பொழுது சட்டசபையில் இருக்கிற அநேகம் பேரை விட தேச நலத்திலும் சமூக நலத்திலும் இவர்கள் உழைப்பு உயர்ந்தது என்றே சொல்லலாம். அதுபோலவே நமது தொழிலாளர் கூட்டங்களிலேயும் அநேகர்கள் இருக்கிறார்கள் என்றே சொல்லுவோம். மேல்நாடு முதலிய இடங்களிலும் தொழிலாளர்களுக்கென்று தனி கட்சியும் தொழிலாளர்கள் பிரதிநிதிகளாக தொழிலாளர்களே இருக்கிறார்கள். அல்லாமல் தொழிலாளர்களுக்காக தொழிலாளர்கள் அல்லாதவர்களும் முதலாளிமார்களும் அரசியல் உத்தியோக ஆசை கொண்டவர்களும் தலைவர்களாகவும் பிரதிநிதிகளாய் இருப்பதில்லை. ஆதலால் தொழிலாளர்களும் இது சமயம் கண்விழித்துக் கொண்டு அரசியல் பதவிகளுக்கும் ஸ்தானங்களுக்கும் தங்கள் பிரதிநிதிகளை நிறுத்தும்படி தங்களுக்கு தலைவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருப்பவர்களை கேட்க வேண்டியது
அவர்கள் சம்மதிக்காவிட்டால் அத்தலைவர்களிடமிருந்து விலகி தாங்களே தங்களுக்குள் ஒருவரை இப்பதவிகளுக்கு தெரிந்தெடுத்து அபேட்சகர்களாக நிறுத்தி ஒற்றுமையாய் வேலை செய்து பார்க்க வேண்டியது. இதிலிருந்தாவது தொழிலாளர்களுக்கு தங்கள் நன்மைக்கு உழைக்கிற உண்மை தலைவர்கள் யார், தங்களுடைய சுயநலத்துக்கு தொழிலாளர்களை உபயோகப்படுத்திக் கொள்ள உழைக்கும் போலித் தலைவர்கள் யார் என்று விளங்கும். ஆடு நனைகிறது என்று ஓநாய் அழுவது போல் இதுவரையிலும் உங்களை ஏமாற்றி ஓட்டுக்கும் பெருமைக்கும் உங்களை உபயோகப்படுத்திக் கொண்டிருந்த போலித் தலைவர்களை இனியும் நீங்கள் நம்பாதீர்கள். மகாத்மா காந்தியால் உலகம் போலிகளை அறிந்து கொண்டு வருகிறது. நீங்கள் மாத்திரம் ஏன் இன்னும் கண்ணை மூடிக்கொண்டிருக்கிறீர்கள்? கண்விழியுங்கள். இது சமயம் ஏமாந்தால் இனி வெகுநாளைக்கு உங்களுக்கு விமோசனம் இல்லை. போலிகளை விட்டு விலகுங்கள், விலகுங்கள், விலகுங்கள். குடியரசு கட்டுரை, ஏப்ரல் 18, 1926.